இல்லை, அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்கார். எங்கள் கருத்தை சொன்னோம். நல்ல தலைவர்கள் இருக்க வச்சு தான் நல்லாட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது சொல்லியிருக்கோம். அவருடைய கருத்து, அது அவருடைய கருத்து சுதந்திரம், அவர் பேசலாம். அதுக்கு நாங்கள் எதுவும் மறுப்பு தெரிவிக்க விரும்பவில்லை. இந்த தேசத்தின் மக்கள் எல்லோரிடமும் அன்பு செலுத்த, இந்தியர்களுக்கு ஒரு பெருமை இருக்கு. இந்தியர்கள் என்றால் அன்பு செலுத்துபவர்கள், இந்தியர்கள் என்றால் எல்லா மதத்தையும் அரவணைப்பவர்கள், இந்த இந்தியர்கள் என்றால் எல்லா சாதியையும் அரவணைப்பவர்கள், இந்தியர்கள் என்றால் வெறுப்புக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று உலகம் முழுவதும் இந்தியர்கள் மேல ஒரு பெருமை இருக்கு. அந்த பெருமையை சீர்குலைப்பதற்காக குறுகிய கண்ணோட்டத்தோடு மத அரசியலை கையில் எடுத்து செய்திருந்தார்கள். இப்பொழுது அந்த மத அரசியல் தோல்வி அடைந்திருக்கிறது. நம்ம அம்மையார் கேட்டாங்க, நீங்கள் ஏங்க அவர் சொல்கிறாரு, நீங்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறீங்கன்ட்டு. நாங்கள் அதெல்லாம் சொல்லாமல் இருந்தோம். காலையில் கூட பத்திரிகையில் பார்த்தேன், சோசியல் மீடியாலாம் பெரிய அளவில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ணாமலையோட சேர்ந்த உடைய சகா, அவருக்கு நெருங்கியவர் இன்னைக்கு வந்து 267 கிலோ கோல்டை கடத்தி மாட்டியிருக்காருன்னு. உண்மையிலேயே பேசக்கூடாதுன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்காகன்னா சொல்கிறேன், இதுதான் ஆதாரம். உள்ள அது கிடைச்சிருக்கான்னு தெரியல. இதுக்கெல்லாம் அண்ணாமலையை பதில் சொல்ல சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க.